வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கோல்ட் ஃபிஷ் வளர்க்குறது மூலமாக ஒரு மாதத்துக்கு 35,000 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோல்டு ஃபிஷ் வளர்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து மினிமம் 2x2 சைஸில் இல்லைன்னா 1க்கு அதே நேரத்தில் 3 சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கோல்டு ஃபிஷ் வந்து சீக்கிரமாகவே ப்ரீட் ஆகக்கூடிய ஒரு இனத்தை சேர்ந்தது. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 30-40 கோல்டு ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 4-5 மாதத்துலேயே அது 100 ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ப்ரீட் ஆகி நிறையா வளர்ந்துடும். அதனால் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஃபிஷ் டேங்காக வச்சு வளர்க்குறது அப்படிங்கிறது நல்லது. ரெண்டாவது பார்த்துட்டிங்கன்னா, இந்த கோல்டு ஃபிஷ் வந்து மினிமமாக 1 கிலோ வரைக்கும் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா கோல்டு ஃபிஷ் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ, எந்த அளவுக்கு ஏஜ்டாக இருக்கோ, அந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். கோல்டு ஃபிஷ் பார்த்துட்டிங்கன்னா இது வரைக்கும் ஹையஸ்ட்டாக வந்து ஒரு 7 வருஷம் வரைக்கும் அதிகமாக வாழ்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு கோல்டு ஃபிஷ்ஷை வாங்கி வளர்க்க ஆரம்பித்து அது ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிது அப்படின்னு வச்சுங்க, எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு 4-5 வருஷமாவது வந்து அதை நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கோல்டு ஃபிஷ் மூலமாக பார்த்துட்டிங்கன்னா குறைஞ்சது 1000க்கும் அதிகமான ஃபிஷ்ஷு அது குஞ்சுகளை பார்த்துட்டிங்கன்னா உங்களால் வந்து உருவாக்கிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கோல்டு ஃபிஷ்ஷை நீங்கள் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பெரிய டேங்காக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெருசாக ஒரு டேங்க் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அதில் வந்து இந்த கல், பாசி, அப்புறம் வந்து சில டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் முதல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்படி செட் பண்ணி வைக்கிறது மூலமாக பார்த்துட்டிங்கன்னா உங்களோட கோல்டு ஃபிஷ் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷுக்கு வந்து அட்டென்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். அதில் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அந்த கோல்டு ஃபிஷ் வந்து செம்ம ஆக்டிவாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, கோல்டு ஃபிஷ் வந்து எப்போவுமே நீங்கள் தண்ணியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதாவது நீங்கள் வந்து டேங்க் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் கோல்டு ஃபிஷ்ஷை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா டேங்க் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து டர்ட்டி ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியை வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருங்க. அப்புறம் வந்து இந்த ஃபில்டர் இருக்கும் பார்த்திங்களா, ஏர் ஃபில்டர், அதை வந்து டெஃபினட்டாக யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு 4-5 மோட்டராக வச்சு யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து கோல்டு ஃபிஷ் சீக்கிரமாக சாகாது. ஏன்னா சீக்கிரமாக சாகக்கூடிய ஃபிஷ்லேயே பார்த்திங்கன்னா இந்த கோல்டு ஃபிஷ் முக்கியமானது. நீங்கள் வந்து தண்ணியை கரெக்டாக ப்ராப்பராக வந்து சேஞ்ச் பண்ணல அப்படின்னா சீக்கிரமாக இறந்து போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் கண்டினியூவாக வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்னா அந்த மோட்டர் வந்து ரன்லேயே இருக்கா, தண்ணிக்கு அதுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்குதா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஃபுட்டு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் அக்வாரியம்லேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபுட்டுலாம் வந்து நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டுலாம் கிடைக்கும். ஸோ அதை தான் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபுட்டை வந்து நீங்களாகவே ரெடி பண்ணி போடுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கோல்டு ஃபிஷ்ஷோட அந்த ஹெல்த்தை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கோல்டு ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒன்று. அது வந்து கொஞ்சம் வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கெமிக்கல்ஸ் வந்து அது கொடுக்கறது நல்லது. அதுக்கான மெடிசன் இருக்கும், அது கொடுக்கணும். கெமிக்கல்லாம் எல்லா கெமிக்கலும் கொடுக்கக்கூடாது, அதுக்குன்னு சில மெடிசன்ஸ் இருக்கும், அது மட்டும் கொடுக்கணும். ஸோ மட்டும் இல்லாமல் தொட்டியை வந்து எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுறது அப்படி வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ எப்போ பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து தொட்டிலேருந்து மீனை எடுத்து க்ளீன் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா எல்லா மீனையும் வந்து ஏற்கனவே இருக்கிற தண்ணியோடையே ஒரு இடத்துல வந்து மாற்றிடுங்க. ஏன்னா அந்த தண்ணிக்கு வந்து ஆல்ரெடி அந்த ஃபிஷ் வந்து செட் ஆகிருக்கும். ஸோ அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அந்த தண்ணி நல்லா க்ளீன் பண்ணிட்டு 30% பார்த்துட்டிங்கன்னா பழைய தண்ணி இருக்கணும், 80% பார்த்துட்டிங்கன்னா புது தண்ணி வந்து நீங்கள் இது பண்ணணும். அதை விட்டு நீங்கள் வந்து எல்லாமே புது தண்ணியாக போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து அடிக்கடி வந்து டேங்கை க்ளீன் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. அது உங்களுக்கு வந்து இது அழுக்காக இருக்குது அப்படின்னு வச்சுன்னா டக்குன்னு வந்து டேங்க் க்ளீன் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக அதோட ஹெல்த்தை வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைனா 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ வந்து டேங்க் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வந்து கூட்டமாக இருக்கிறதுக்கு தான் அதிகமாக விரும்பும். அதனால் வந்து நீங்கள் ஒரே டேங்கில் வச்சு வளர்க்குறது அப்படிங்கிறது நல்லது தான். ஸோ ஒரு கோல்டு ஃபிஷ் பேர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இப்போதைக்கு. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா தண்ணியிலே இருக்கிறனால மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றனால பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி தான். பட் இருந்தாலும் இதை வந்து நீங்கள் அதிகமாக விற்கும்போது வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது ரொம்ப
ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அக்வாரியம் கூட நல்லா டீல் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச மாதிரியான அமௌண்ட் அப்படிங்கிறது மாதம் மாதம் கிடைக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெருசாக எந்த விதமான உங்களுக்கு ஒரு செலவு வைக்கக்கூடிய ஒன்றா இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற பெட்லாம் வளர்க்கும் போது வந்து அதுக்குன்னு வந்து அங்கேயும் ஓடும் இங்கேயும் ஓடும் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும், நிறைய கஷ்டம் இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கும், ஒரே இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து பெருசாக மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.